வணக்கம். நான் தான் உங்கள் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். நிஃப்டி இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 450 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்க. அதாவது மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய அந்த வார் காரணமானு சொல்கிறாங்க. டெக்னிக்கலில் இப்போது இந்த அளவுக்கு இறங்குன்னு டெக்னிக்கல் இருக்குது. ஸோ இப்போ வார் இப்போ வரும் அப்படின்னு டெக்னிக்கல் சொல்லுதா என்ன? அப்படி இல்லை, டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுவோம். இந்த மார்க்கெட் இறங்குறதுக்கு வார் ஒரு காரணம், அவ்வளோதான். பட் ஆஸ் பர் டெக்னிக்கல் இப்போது நமக்கு இறங்குங்கிறது இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போது இன்றைக்கி டெக்னிக்கல் போய் உள்ளே பார்ப்போம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக பாருங்கள், நம்ம வீக்லியில் வச்சுருக்கிறோம். வீக்லி கேண்டிலில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு லாங் ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் சொல்லுவீங்களா, இந்த லாங் ட்ரெண்ட் லைனில் இங்கே ஒரு டச்சிங், இங்கே ஒரு டச்சிங், இங்கே ஒரு டச்சிங், இங்கே ஒரு டச்சிங், இங்கே ஒரு டச்சிங். ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மேலே தான் அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகி போகும். அப்படி தான் வந்து இங்கே நமக்கு டெக்னிக்கல் சொல்லுது. இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது பாருங்கள், நான் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த ட்ரெண்ட் லைனை முட்டாமல் மேலே போக மாட்டான்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக ட்ரெண்ட் லைனை வந்துட்டு வீக்லியில் வந்து ரெட்டில் கரெக்டாக முட்டிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். ஸோ ஏன்னா இது பிரேக் பண்ணி கீழே வந்தால் தான் இன்னும் ஃபர்தராக கீழே வருவான். அப்படி கீழே வரும் பட்சத்தில் அந்த லோ இது வரைக்கும் இருக்கும் ஆக்சுவலின்னு தோணுது. எனக்கு என்னவோ இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா இந்த லோ இது வரைக்கும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு லோ வரும், 1 2 இப்படி வர சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே கீழே வராது. இந்த லோ இப்படி போயிட்டு அடுத்து அப்படி போயிட்டு ஏதோ ஒரு இந்த பேட்டர்னில் வர பார்ப்பாங்க, வந்துட்டு பிரேக் ஆக பார்ப்பாங்க. இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது, இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது. அப்புறம் இங்கே பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய நிஃப்டியோட கண்டிஷனை வச்சுட்டு டெக்னிக்கல் என்ன சொல்லுன்னு சொல்லிடலாம். ஒவ்வொரு மூமெண்ட்டும் டெக்னிக்கல் கரெக்டாக காணிச்சிடும். இப்போ நம்ம 4 ஹவர்ஸில் வச்சுப்போம். அதை நமக்கு யூஸ்வலாக ட்ரெண்டிங் இப்போ சொல்ல முடியும் ப்ரொடிக்ஷன்ஸ். பாருங்கள், நல்ல ஃபால் இருக்குது. இந்த ஃபால் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த சின்ன கேப்பெல்லாம் விட்டு தான் கீழே ஃபால் ஆகி வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது, ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பராக இன்னும் ஃபில் ஆகலை. ஃபில் ஆன மாதிரி தெரியும், ஆனால் இன்னும் ப்ராப்பராக ஃபில் ஆகலை. வெயிட்டிங் ஃபார் த ஃபில்லிங்ஸ். ப்ளஸ் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு, நமக்கு இம்மீடியட்டாக இங்கே வந்துட்டு இந்த சப்போர்ட்டை உடைச்சான்னா, அது இந்த 0.5 சப்போர்ட்டையும் 0.6ஐயும் உடைச்சான்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே இது வரைக்கும் வரும்னு சொன்னேன். நான் வந்து இதை உடைக்கும் பட்சத்தில் என்னோட முன்னாடி உள்ள வீடியோ பாருங்கள், நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் ஒன்றும் பெரிய மந்திர மாய ஜாலவத்தை கிடையாது, டெக்னிக்கல் சொல்கிறது தான் அவங்க சொல்லியிருப்பேன். பேஸ்ட் ஆன் த டெக்னிக்கல் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்தது இப்போ இங்கே எடுத்த சப்போர்ட்டை ஃபர்தராக மேலே இது வரைக்கும் கொண்டு போவான். இங்கே தான் உனக்கு வந்து அடுத்த ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இப்போ இந்த சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், திரும்ப ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப அடுத்து மேலே தான் அப்படி போகும். மார்க்கெட்டுக்கு சரியான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்கும் பட்சத்தில் இப்படி போகும் சான்ஸ் இருக்குது. நியூஸ் கிடைக்காத பட்சத்தில் என்ன நடக்கும்னா அதை நம்ம வந்து 1 ஹவரில் வச்சு பார்க்கணும், இல்லை 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், 15 மினிட்ஸில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவனுக்கு என்ன தெரியுது, என்ன செய்யுதுன்னு தெரியல மார்க்கெட்டில் வந்து, அதனால் அப்படி போயிட்டுருக்கிறான். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கிறான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போய்ட்டு நிற்கிது வந்துட்டு. ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு தான் இது மேலே பிரேக் பண்ண முடியல, இது வரைக்கும் வந்துருக்கிறான். ஸோ அடுத்து இங்கே ட்ரை பண்ணுறான், முடியல. அடுத்தது இங்கே ட்ரை பண்ணுறான். ஸோ இது இப்படி நிற்கிது வந்துட்டு. இந்த கேப் அப்படியே இருக்குது, இந்த ஒரு சடன் கேப் இது ஃபில் பின்னாடி பண்ணுவாங்க. ஆனாலும் நமக்கு இப்போ என்ன நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். இப்போது கரண்ட்லி பார்க்கும்போது 15 மினிட்ஸில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான். அந்த டவுன் ட்ரெண்டை மேலே நோக்கி அவன் போகணுன்னா நீங்கள் வந்து 1 ஹவரில் வச்சுக்கிங்க. 1 ஹவரில் வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,110 இதுதான் அவனுக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடுத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது 24,779 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இது 1, இது 2. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் நம்ம வந்து, ஸோ இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜோட சப்போர்ட் ஃபஸ்ட்டாக இருக்கும். இங்கேருந்து இமீடியட்டாக போகும்போது இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிட்டு திரும்ப அடுத்த புல் பேக் ஆனான்னா 25,110 மேக்ஸிமம். இது 4 ஹவரில் எங்கே நிற்குதுன்னு பாருங்கள்.
அதிகபட்சம் இந்த வாரத்தில் இந்த 0.5 தான் போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த வரும் வாரம் செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி அன்னைக்கு இங்கே 0.5 போயிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எத்தனை மூமெண்ட்ஸ் இருக்குங்கிறத அது அன்னன்னைக்கு பிக் பிளேயர்ஸ் எஃப்ஐ பிளேயர்ஸ் பண்ணக்கூடிய ட்ராமா வச்சு தான் அப்போ எங்கே சப்போர்ட் எடுக்கும், எங்கே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், அதை எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு விரிவாக ஒவ்வொரு வாரமும் சண்டேயில் இலவச பயிற்சி அடிச்சிட்ருக்கிறேன். அந்த பேஸ்டான அந்த பயிற்சியில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயம் தினமும் 1000 ரூபா வெற்றி பெறுவது ரொம்ப ஈஸி. கடந்த வாரம் என்னால் பண்ண முடியல, காரணம் மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் சரியில்லை, மனநிலை சரியில்லை, நான் அதில் எடுக்கலை. வரும் வாரம் நிச்சயம் எடுக்கிறான்னு நம்பிக்கை இருக்கிறேன். அந்த நிச்சயம் நீங்கள் கலந்துக்குங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் இப்போது புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் ஒரு இந்த மூமெண்ட்டில் வந்துட்டான், இந்த இதுக்கு வந்துட்டான். ஸோ இந்த இது இப்படியே போகாது. அப்படி போணுச்சுன்னா கூட பாருங்கள், அது போயிட்டு திரும்ப ஒரே அடி கீழே திரும்ப மேலே போயிட்டு இப்படி தான் இந்த ரேஞ்சில் அது ரொம்ப போயிட்டுருக்கான் அந்த இந்த ஆங்கிளில். ஸோ இந்த ரிஜெக்டட் மேலே போனோன்னா இங்கே போயிடுவான் ஸ்ட்ரைட்டாக. நல்லா நியூஸ் கிடச்சிச்சின்னா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லெவலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் இந்த வாரம் ப்ரெடிக்ஷனில் ஓட்டுறதுக்கு. இந்த லெவலுக்குள்ளே போகிறதுக்கு அவன் எத்தனை முறை வேணாலும் எங்கே வேணாலும் மாறி எடுப்பான். இப்படி போவான், அப்படி ஃபைனலாக அப்படி முடிப்பான். ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக இருந்துக்குங்க. எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் எத்தனை வாட்டி மேலே போனாலும் இங்கே தான் போய் முடிப்பான் அந்த வாரம். அதை மாற்றி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஆக்ஷன், உங்களுடைய ட்ரேடிங்ஸ்லாம் அதை பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே சூழ்நிலையில் க்ரூட் ஆயில் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, நம்ம மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய அந்த வாரோட அந்த பதட்டத்தால் க்ரூட் ஆயில் சடன்லியாக உங்களுக்கு ஒரு ஸ்பைக்கு கொடுத்துருக்குறான். பட் இந்த ஸ்பைக் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதில் ஒரு உலக பொருளாதாரமே இறங்கி இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் விட மாட்டானுங்க இதை ஏறுறதுக்கு. இது க்ரூட் ஆயில் விலை ஏறும் பட்சத்தில் அது உலகத்துக்கு பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் உருவாக்கும். எஸ்பெஷலி இந்தியா சார்ந்த நெய்பர், இந்தியா, சைனா, கொரியா, எங்கெல்லாம் அந்த நாட்டில் கிடைக்கலையோ அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க பாதிப்புக்குள்ளாவாங்க. ஸோ அதனால் அவன் ப்ரைஸ் ஏற விட மாட்டான். நார்மலாக இது நம்ம 4 ஹவர்ஸில் வச்சுருக்கிறோம். 4 ஹவர்ஸில் வைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போயிருக்கிறான், அதை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் இப்படி சைடு வேஸ்லேயே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். அல்லது திடீர்னு எப்படி சின்ன ஏற்றாக இருக்கும். இந்த டாப் தான் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டாப் தான் நெக்ஸ்ட்டு இம்மீடியட்டு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். இது இப்போது இதுக்கு மேலே போயிட்டான்னா அப்புறம் இது சப்போர்ட்டாக மாறிக்கும். அதுக்கு அடுத்து அங்கே தான் அது ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட் 3 பாயிண்ட் தான், 1 2 3. கீழே அதிகபட்சம் 1 வரைக்கும் தான் வருவான். ஏன்னா இங்கே அவனுக்கு ஸ்ட்ராங்காக அந்த 0.5 0.6 ஃபிப்னாசி இருக்குது. ஸோ இந்த ஃபிப்னாசி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, ஸோ இந்த ஃபிப்னாசி ரீசன்ட் லோக்கும் ரீசன்ட் ஹைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பாருங்கள், அவன் 0.5 இங்கே தான் வந்திருக்கு. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு சப்போர்ட்டு, நெக்ஸ்ட் இம்மீடியட் சப்போர்ட்டு. ஸோ இது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அல்லது இங்கே மேலே போய்ட்டு திரும்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரெசிஸ்டன்ஸு. இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக மேலே போவான். 77,200 வரைக்கும் ஏற்கனவே போயிட்டான். இதை பிரேக் பண்ணாத பட்சத்தில் சைட்வேஸில் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. பாருங்கள், எந்த ஒரு கேண்டிலும் ப்ராப்பராக ட்ரெண்ட் ஒன்று லோயர், இந்த ஒன்றை விட ஒன்று லோயராக வந்துட்டுருக்கு. அப்போது இது மேலே போக முடியல. ஆனால் ஒருவேளை இந்த ப்ரைஸ் எல்லாம் கம்ப்ளீட் ட்ராப் பண்ணிவிட்டு மேலே போனாலும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் இம்மீடியட் சப்போர்ட். இது பிரேக் பண்ண பட்சத்தில் இங்கே வந்துடுவான், பார்த்துக்குங்க. கூடாயில் இமீடியட்டாக நம்ம 15 மினிட்ஸில் வச்சு பார்க்கும்போது இன்னும் நமக்கு தெளிவாக தெரிய வரும். பாருங்கள், ஓவராலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓவராலாக புல்லிஷில் இருந்தாலும் இன்றைக்கி இன்ட்ராடேயில் அவன் கீழே வந்துட்டான். காலையில் இங்கே மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப மேலே போய்ட்டு திரும்ப கீழே எடுத்தான். ஸோ இதுதான் உங்களுக்கு அருமையான ட்ரெண்டு. இங்கே நீங்கள் பி சேல் இருந்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் எடுத்துருக்கலாம். 5,000 ருபீஸ், 5K ருபீஸ் எடுத்துருக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்குறான். பட் இது கண்டினியூ ஆகணும். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே எடுக்கிறது இது வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பிரேக் பண்ணாத பட்சத்தில், பிரேக் பண்ணோன்னா மேலே போவோம். அதை வச்சு பார்த்துக்குங்க. இங்கேயே நீங்கள் இவங்க எது வரைக்கும் போவாங்கிறத நீங்கள் இங்கே சிம்பிளாக நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணுங்கள். இந்த டூலை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரீசன்ட் ஹைக்கும் ரீசன்ட் லோக்கும் போடுங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு இவன் அந்த 0.5 0.6 கிட்ட வந்துட்டான். ஸோ இதுதான் அதிகமாக இருக்கும். இது தாண்டி மேலே போய் க்ளோஸ் வைக்காத பட்சத்தில் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடுவான், பார்த்துக்குங்க. இதுதான் இம்மீடியட்டு உங்களுக்கு
உங்களுக்கு டார்கெட்டு. அதுக்கு அடுத்து கீழே வந்தால் ஃபர்தராக அடுத்து இந்த டார்கெட் வருவான். சரிங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இம்மீடியேட்டட் உங்களுக்கு டார்கெட் இது வந்து அதுக்கு அடுத்த டார்கெட் இந்த லைன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும். இந்த ஸ்டடியெல்லாம் நீங்கள் வந்து பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரப்படும், அங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ்க்கும் இதே சேம் சினாரி தான் பொருந்தும். ஒவ்வொன்று காமிச்சாலும் இதை எப்படி தான் நம்ம சொல்லுவோம், லெவலில் சொல்லிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் இன்றைக்கி என்ன மார்க்கெட் நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், எஃப்ஐ வந்துட்டு யூஸ்வலாக செல் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ? ஒரு 8,753 கோடி. டிஐஎஸ் 12,068 கோடி வாங்கியிருக்கிறாங்க. அந்த டிஐஎஸ்ங்கிறது நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, லோக்கல்ஸ், ரிட்டேல்ஸு. ஸோ நெட்டாக இவ்வளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த பணம் இங்கே போகலைன்னா நிஃப்டி இன்றைக்கி வந்து 1000 பாயிண்ட் விழுந்திருக்கும். ஸோ நம்ம நாட்டு மக்கள் தொடர்ந்து பணத்தை கொட்டிகிட்டு இருக்கிறாங்க எஸ்ஐபி மூலயமா. ஸோ அதனால் நம்ம நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 450 பாயிண்ட்டோடு முடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பணம் மக்கள்கிட்டேருந்து வரலை அப்படின்னா நிச்சயம் 1000 பாயிண்ட் இன்றைக்கி நிஃப்டி டவுன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சொல்ல வரேன். உங்களுடைய சேமிப்பும் வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க. அது நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, ஃப்யூச்சருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ சேமிங்க, எதிர்காலத்தை சரியான பிள்ளை திட்டமிடுங்கள். உங்கள் டெய்லி 1000ங்கிற ட்ரேடிங்க்கு முடிஞ்சால் நீங்கள் அந்த பயிற்சி எடுத்துகிட்டு கலந்துக்குங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். கான்ஃபிடென்ட் வந்தால் ட்ரேடிங் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ இத்தோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள், தப்பு இல்லை. ஜெய்ஹிந்த். வாழ்த்துக்கள்.